சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? டி நகரில் இருக்க பார்க்கில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 பேர் ஒரு பைக்கில் வந்திருக்காங்க. அந்த பைக்குடைய நம்பரும் உங்கள் கார் நம்பரும் ஒரே நம்பராக இருக்குது. அது என்ன சம்பவம்னா, அவங்க 2 பேரும் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. அதில் அபின்றவங்களும் இளவரசின்றவங்களுடைய குழந்தை ராஜலட்சுமியும் இந்த துப்பாக்கி சூடில் காயமடைஞ்சிருக்காங்க. எந்த இளவரசியை சொல்றீங்க? மகா இண்டஸ்ட்ரி எம்டியா இருந்தாங்களா, அந்த இளவரசியவா? அவங்க தான். அவங்க எங்கள் அண்ணி தான். அவங்களுடைய குழந்தை தான் இந்த ராஜலட்சுமி. ஆமாம், அவங்கள எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு நல்லா தெரியுமே. ஏன் பேங்க் தான் அவங்க கம்பெனிக்கு லோன் கொடுக்குது. ஷியாம் என்னோட தம்பி. ஷியாம் உங்கள் தம்பியா? அவனுக்கு நான் காலேஜ் டேஸ்லேருந்து ஃப்ரெண்டு. ஆனால் உங்களை பற்றி அவன் என்கிட்ட எதுவுமே சொன்னது இல்லையே. எனக்கு அவனுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. நாங்க பிரிஞ்சிருக்கோம். எப்படி சொல்லுவான் சொல்லுங்க? ஷியாம் ஒரு மாதிரியான கேரக்டர் சார். ஒரு தடவை என் டைமண்ட் வாட்சை... ஏங்க பேசாம இருக்க மாட்டீங்க? ஊரெல்லாம் அந்த கதையை சொல்லுவீங்களா? சரி, அதை விடுங்க. உங்கள் கார் நம்பர் எப்படி அந்த பைக்குக்கு வந்துச்சு? தெரியல. ஒருவேளை என்ன மாட்டி விடுறதுக்கு ஷியாம் பிளான் பண்ணி எதையோ பண்ணிருக்கான். உங்களை மாட்டி விடுறதுக்கா? புரியுற மாதிரி சொல்லுங்க. இளவரசி கம்பெனியை விட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப ஷியாம் தானே எம்டி. அதை பிடிக்காதனா உங்க கம்பெனிக்கு இனிமே எங்க பேங்க் லோன் தராது. இன்னும் 6 மாசத்துல கடனெல்லாம் வட்டியோட கட்டியாகணும்னு கண்டிப்பா சொல்லிட்டேன். அது நிச்சயமா அவனால முடியாது. அந்த கோவத்துல இப்படியெல்லாம் பண்ணிருக்கான் அவன். அதுக்காக ஏன் அவனுங்க அவங்கள சொல்லணும்? உங்களை தானே சொல்லணும். சார், இப்படி கேட்டா எப்படி சார்? எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். போலீஸ் நீங்க தானே சார் கண்டுபிடிக்கணும். அப்போ ஷியாம் தான் இதை... இந்த இளவரசி கொலை முயற்சியில ஷியாம் சம்பந்தப்பட்டிருக்கலான்னு தோணுது. இளவரசி குழந்தை உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க சொத்து கைய விட்டு போயிடுமோன்னு அவனுக்கு பயம் இருக்கு சார். அது ஒன்று இருக்கா? ஷியாம் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் சார். நீங்கள் அவனை பிடிச்சி விசாரிங்க சார். ஓகே, அப்போ நான் கிளம்புறேன் சார். தேங்க்யூ. ஓகே சார். ஏன் விமலா, உன் தம்பி சொத்துக்காக இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துப்பானா? கொலை கூட செய்வாங்க. எதுக்கும் நாம அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். மாமா, எப்படி இருக்கீங்க? இடியட், என்ன காரியம் பண்ணிச்சிருக்க நீ? என்னாச்சு மாமா? நீங்க சொன்ன மாதிரி நல்ல லாயர் தான் அனுப்பிச்சேன். ஏதாவது ப்ராப்ளமா? வக்கீல் எல்லாம் ஓகே தான், நீ தான் சரியில்லை. இளவரசி விஷயத்துல என்ன குடும்பம் முடிச்சிருக்க நீ? இளவரசி குழந்தைய கொன்னுட்டோம். இளவரசி தப்பிச்சிட்டா. அவ ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுடுச்சு. யார் சொன்னது அப்படி? நம்ம அனுப்புன ஆளுங்க தான் வேலையை முடிச்சு என்கிட்ட சொன்னாங்க. கிழிச்சானுங்கடா. நீ போய் அவங்க சொன்னது உண்மையை செக் பண்ணியா? என்னடா முழிக்கிற? இளவரசி குழந்தை சாகல, சுட்டது இந்த அபியே தான். யார் சொன்னது? அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அவன் உயிரை காப்பாத்த டாக்டர் மந்திரமூர்த்தி சொன்னான். போதுமா? நீ எவ்வளவு பேர் தப்பு பண்ணிருக்கு தெரியுமா? இவ்வளவு கேர்லெஸ்ஸா நீ இருந்ததே இல்லையே. ஒருத்தன் ஒரு வேலையை கரெக்டா செஞ்சானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நேரம் இல்லையா அவனுக்கு? பதவி வந்ததும் பணம் வந்ததும் சொகுசு வாழ்க்கை அவன் கண்ணை மறைச்சிருச்சு. ஒரு மெத்தனம், ஒரு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. அப்படித்தானே? இல்ல மாமா, நான் அவனை நம்பினேன். அதுவும் இல்லாம ஆபீஸ் வேலையை அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ரெஸ்டே இல்ல. தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு மாமா. அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குப்பா. இப்படிலாம் மேட்டர் சொதப்பி நீயும் போலீஸ்ல மாட்டினே வச்சுக்கேன். நீ இங்க வருவ. இங்க வந்துட்டீன்னா உனக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். அப்புறம் பரவாயில்லையா? இளவரசி இன்னும் போலீஸ்க்கு போகல. அதனால தான் நீ இப்ப வெளியே இருக்க. இல்லைன்னா நீயும் என் கூட உள்ளதா இருப்ப. சும்மா பயமுறுத்தாதீங்க மாமா. இளவரசியை போலீஸுக்கு போக விடாம தடுத்து உன்னை தந்திரமா காப்பாத்திருக்கிறது டாக்டர் மந்திரமூர்த்தி. அதை ஞாபகம் வச்சுக்க முதல்ல. சரி, இப்ப என்ன? முதல் அட்டெம்ப்ட்ல அவ தப்பிச்சிட்டா. அவ்வளவுதானே? இந்த வாட்டி களத்துல நேரா நானே இறங்குறேன் மாமா. அவசரப்படாத ஷாம். கொஞ்ச நாளைக்கு இளவரசிய அவ குழந்தைய விட்டு வைப்போம். ஏன்? போலீஸ்கிட்ட தப்பிக்கதான்பா. கொஞ்ச நாள் நல்லவனா நடி. இளவரசி மேல பாசம் காட்டு. இந்த கலாட்டாலாம் முதல்ல அடங்கட்டும். அப்புறம் யாரும் எதிர்பார்க்காத நேரமா பார்த்து இளவரசி குழந்தைய நம்ம கஸ்டடி கொண்டு வந்துடலாம். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. இப்ப நான் இளவரசி எங்க போய் தேடுவேன்? இளவரசி செழியன் அனாதை இல்லத்துல இருக்கா. அதை நடத்துறது ராஜேஸ்வரின்ற ஒரு அம்மா.
டாக்டர் மந்திரமூர்த்திக்கு அந்த அம்மாவோட அட்ரஸ் தெரியும். நீ போய் ஃபாலோ பண்ணிக்கோ. சரி மாமா. இளவரசியும் அவ குழந்தையும் நம்ம பார்வை விட்டு மறையக்கூடாது. முக்கியமா அந்த குழந்தை ராஜலக்ஷ்மி, அது ஒரு நடமாடும் வெடிகுண்டுன்னு நினைச்சுக்கோ. ஜாக்கிரதையா நீ போய் டீல் பண்றா. ஓகே மாமா, நான் கிளம்புறேன். அம்மா, மாத்திரை, பால். எங்கடி போன இவ்ளோ நேரம்? கிச்சன்ல பாத்திரம் கழுவிட்டு இருந்தம்மா. ரொம்ப முக்கியம் பாரு, உட்கார். இந்த முத்து கேஸ படிச்சு பாத்தியா? படிச்சிட்டம்மா. எல்லா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணியா? 1 2 மிஸ்ஸுமா, மத்ததெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். கேர்லெஸ்ஸா சொல்லாதடி. there must be no loopholes. சரி, எனக்கு சுருக்கமா சொல்லு டீடைல்ஸ. கொலை குற்றம் சாட்டப்பட்ட முத்துங்கிற பையனுக்கு வயசு 27. ஐடி செக்டர்ல வேலை பார்க்கறான். மந்தவெளியில அவனோட வீடு. அப்பா பேரு நல்ல சிவம், அம்மா பேரு பார்வதி. ஒரே ஒரு அண்ணன் பேரு செல்வா. அவரும் இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காரு. செல்வா மனைவி பேரு தீபா. அவ இப்ப 8 மாசம் கர்ப்பமா இருக்கா. அவளுக்கு இந்த கொலைக்கு சம்பந்தம் இருக்கா? இருக்கு, ஆனா இல்ல. புரியற மாதிரி சொல்லுடி. முத்துவும் தீபாவும் ஒரு காலத்துல லவ்வர்ஸா இருந்திருக்காங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையில தீபா முத்துவை விட்டுட்டு செல்வாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதாவது காதலிச்சது தம்பிய, கல்யாணம் பண்ணது அண்ணன். வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி டிப்ரெசிங் டூ. செல்வா தீபா வாழ்க்கை சந்தோஷமா அமையல. செல்வா தீபாவுக்கு துரோகம் பண்ணிட்டு சந்தியாங்கிற பொண்ணோட தொடர்பு வச்சிருந்தான். செல்வா சந்தியா பக்கம் திரும்பினதால பாதிக்கப்பட்டது தீபா. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா செல்வா திருந்தணும், அவன் சந்தியா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு பிளான் பண்ண முத்து சந்தியா அம்மாவை கொன்னுட்டான். என்னடி வளர்ற? அப்படி நினைச்சவன் சந்தியாவை தானே கொல்லணும். சந்தியா அம்மாவை ஏன் கொல்லணும்? சந்தியாவை காணுமா, ரொம்ப நாளா மிஸ்ஸிங். அப்பவும் இல்ல, இப்பவும் இல்ல. காவேரி, சந்தியா வைசாக்ல யாரோ ஒருத்தர் கஸ்டடியில இருக்கிறதா கேள்வி. யாரோ ஒருத்தரோடயா? அமுதா, யாரோ ஒருத்தரோட கஸ்டடியில இருக்காரு. நான் ஜட்ஜு கிட்ட போய் சொல்றேன், வெளியே போம்பாரு. ஐ வாண்ட் டீடைல்ஸ் டி. யாரோ ஒருத்தர் யாரு? ஒரு நிமிஷமா, எங்கேயோ எழுதி வச்சேன். அவன் பேரு பல்தேவ்மா. பல்தேவா? பேரே வித்தியாசமா இருக்கு. தமிழா இந்தியா? ஒரு நிமிஷமா. சாரிமா, பல்தேவ் இல்ல, பங்காரப்பா. நாசமா போனேன். இப்ப நான் கேட்க வேண்டிய கேள்வி அடுத்தது அவன் தமிழா கன்னடமான்னா என்னடி டென்ஷன் படுத்துற? இல்லம்மா, இத பத்தி விசாரிக்க போகும்போது இந்த பேரு கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சுமா. பங்காரப்பா தான் கரெக்டான நேம். சரி, இந்த பங்காரப்பா யாரு? இத பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணலமா, டைமே இல்ல. சந்தியாவை ஏன் போலீஸ் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? பங்காரப்பா அவளை பதுக்கி வச்சிருக்காரு. சரி, எனக்கு இந்த பங்காரப்பா மேல சந்தேகம் வருது. அவன் டீடைல்ஸ் கொடு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துடுச்சுமா. டாக்டர் யாரு? டாக்டர் கணபதி ராம்மா. அந்த ஆளு இன்னுமா ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்காரு? கத்திய பிடிச்சா கை நடுங்கிற வயசாயிடுச்சு. பாவம் பொண்ணு எந்திரிச்சு உட்காந்து கம்ப்ளைண்டா பண்ண போகுது. ஏய், எவிடன்ஸ் டி. கண்ணாபின்னான்னு வெட்டிட முடியாது. ஆமாமா, அவரு டீல் பண்ண போற கடைசி கேஸ் இதுவா தான் இருக்கும். சரி, எனிவே கமிங் பேக் டு தி கேஸ். அந்த பாபு, அவனை பத்தின டீடைல் சொல்லு. சொல்ல போனா நம்ம ஏறக்குறைய 2 கேஸ டீல் பண்ண வேண்டி வரும். ஏன்னா இறந்து போன பார்வதி அம்மாவோட புள்ள பாபு. காவேரி அம்மா. ஐயோ சாரி, காவேரி அம்மா. என்னடி இது? இப்படி சின்ன சின்ன டீடைல்ஸ்லாம் கோட்டை விடலாமா? இல்ல, எங்க இருக்கு உன் கான்சென்ட்ரேஷன்? யாரையா லவ் பண்றியா நீ? சச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பின்ன ஏதாவது பண பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? முதல்ல அதை டீல் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பின்ன எங்க இருக்கு உன் கான்சென்ட்ரேஷன்?
இது பாரு அமுதா, நம்ம ஒன்னும் ஏதோ கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணல, கொலை கேஸ டீல் பண்ணிட்டு இருக்கோம். நான் பேசுற வார்த்தைகள் ஒரு உயிரை காப்பாத்துமா? தப்பா ஏதாவது ஒரு விஷயம் சொன்ன அந்த உயிரை தூக்கில ஏத்துறோம் அமுதா. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் ஒரு மனுஷன் உயிரோட விளையாடிட்டு இருக்கோம். ரிமெம்பர் தட். For God's sake, just concentrate. ப்ளீஸ்மா, சாரிமா. சாரி சொல்றத நிறுத்துறி, கான்சென்ட்ரேட் பண்ணு, வேலையை பாரு. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி கத்தி குத்துப்பட்டு காவேரி அம்மா இறந்திருக்காங்க. கொலை செய்ய யூஸ் பண்ண ஆயுதம் சரண்டர் செய்யப்பட்டிருக்கு. முத்துவோட வாக்குமூலமும் தெளிவா இருக்கு. அங்கதாண்டி எனக்கு சந்தேகமா இருக்கு. அண்ணனை காப்பாத்த கொலை பண்ண வந்த முத்து சந்தியா வீட்ல இல்லன்னு தெரிஞ்சதுமே திரும்பி போயிருக்க வேண்டியதானே? ஏன் சந்தியா அம்மாவை கொலை பண்ணோம்? நீங்க கேக்குற கேள்வி கரெக்ட் தாமா. அங்க ஏதோ சிக்கல் இருக்கு அமுதா. அந்த முத்துவோட ஸ்டேட்மெண்ட் அங்க ஏதோ உட்கார மாட்டேங்குது. பிக்சர் கிளியரா இல்ல. முத்து சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ நெரடல் இருக்குமா? வேற என்னமோ நடந்திருக்கு. அத அந்த முத்து மறைக்கிறான், பொய் சொல்றான். விசாரணையில அவனை கிழிக்கிறேன். அத நோட் பண்ணி வச்சுக்காமதா? சரிம்மா. அப்புறம் அந்த டீடைல்ஸ திருப்பி சொல்லு. செல்வா, பாபு, காவேரிக்கு நடுவுல ஏதோ தகராறு நடந்திருக்குமா. பாபு ரூம்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். செல்வா காவேரி கிட்ட ஏன் என்னை ஏமாத்துறன்னு கேட்டு சண்டை போட்டிருக்கான். அவளும் சண்டை போட்டிருக்கா. அவ கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்கான். அப்போ வாசல் கதவை யாரோ தட்டியிருக்காங்க. செல்வா பயந்து பின்வாசல் வழியா ஓடிட்டான். அப்போ பின்வாசல் வழியா காத்திருந்த முத்து சந்தியா அம்மாவை கொலை பண்ணிட்டான். நிறுத்து நிறுத்து நிறுத்து. அங்கதான் சம்திங் இஸ் ராங். முத்து ஏன் அங்க தயாரா இருக்கணும்? அந்த மர்டருக்கு மோட்டிவேஷன் என்ன? அம்மா, ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டமா. அமுதா, என் உயிரை இன்னைக்கு எடுக்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டா. சரி, எடுத்துரு. இனிமேலாவது மறக்காம சொல்லுமா? சொல்லு. என்ன மறந்த? சொல்ல. போலீஸ் காவேரி வீட்ல இருந்து 25 லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றிருக்காங்க. 25 லட்சம் ரூபாயா? ஆமாமா. அவ்வளவு பணம் ஏது அவளுக்கு? தெரியலமா. என்னடி தெரியல? உனக்கு புரியல அமுதா. இந்த கொலைய 25 லட்சம் ரூபாய் பணத்துக்கு தாண்டி நடந்திருக்க. ஆனா பணம் திருடு போகலையேமா. பணத்துக்காக இந்த கொலை நடந்திருந்தா ஒன்னு செல்வா எடுத்துக்கிட்டு ஓடி இருக்கணும், இல்ல முத்து பணத்தை எடுத்துட்டு ஓடி இருக்கணும், இல்லனா பாபுவாத எடுத்துட்டு ஓடி இருக்கணும். 3 பேருமே பணத்தை எடுக்கலையே. இந்த கேள்விகளுக்கெல்லாம் முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும் நீ. 25 லட்சம் ரூபாய் பணம் காவேரி கைக்கு எப்படி வந்தது? தெரியலமா. செல்வா கொடுத்திருக்கலாம். அவன் ஏற்கனவே பல தடவை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். சரி, அவ்வளவு பணம் செல்வாக்கு எது? ஏதாவது நிலம், ப்ராப்பர்ட்டி ஏதாவது வித்தானா? இல்ல ஆபீஸ்ல ஏதாவது பணத்தை கையாண்டானா? அத தேடணும் நம்ம. ஆனா செல்வா ஸ்டேட்மெண்ட்லயோ முத்து ஸ்டேட்மெண்ட்லயோ பணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லம்மா. பாபு ஸ்டேட்மெண்ட்ல? பாபு ஸ்டேட்மெண்ட்லயே இல்ல. அப்ப இத 2 விதமா யோசிக்கணும். எப்படி? ஒண்ணு, செல்வா 25 லட்சத்தை கொடுத்திருக்கணும். அது சாத்தியமான்னு பார்க்கணும். இல்லாட்டா இந்த 25 லட்சத்தை வேற யாராவது கொடுத்திருக்கணும். இப்ப என் சந்தேகம் இந்த கேஸ பத்தி இன்னும் அதிகமாகுது. இன்னொரு மர்ம நபர் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கணும். என்னம்மா சொல்றீங்க? இது பாருமுதா, இந்த கேஸ் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு சாதாரண கொலை கேஸ் இல்ல. காவேரிய முத்து குத்தினா அந்த அம்மா செத்துருச்சு அப்படின்னு இந்த கேஸ் முடிய போறதும் இல்ல. இதுக்கு பின்னாடி வேற சில மர்மங்கள்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த பாபு, செல்வா, முத்து இவங்க எல்லாருமே போய் சொல்றாங்கடி. 25 லட்சங்கிறது சாதாரண பணம் இல்லாமதா. அது இந்த காவேரி வீட்டுக்கு எப்படி வந்துச்சு? அத கொடுத்தது யாரு? அது பாயிண்ட் நம்பர் 1. சரிம்மா. பாயிண்ட் நம்பர் 2, காவேரிட்ட இருந்த பணம் வெறும் 25 லட்சம் தானா, இல்ல 50? இல்ல அதுக்கும் மேல இருந்துச்சா? அதுல 25 லட்சத்தை மட்டும் வச்சுட்டு மீதி லட்சத்தை இந்த செல்வாவோ முத்தம் எடுத்துட்டு போயிட்டாங்களா? என்னம்மா கேஸையே தலைகீழ மாத்துறீங்க? Why not? அமுதா, இதுவரைக்கும் இந்த வழக்கு வெறும் செல்வா சந்தியான்ற பொண்ணோட பழகினா, அண்ணனை காப்பாத்த தம்பி ஒரு கொலை பண்ணா,
அப்படின்னு சாதாரண பாச சம்பந்தப்பட்ட ஒரு கேஸா இருந்துச்சு. ஆனா நான் சொல்றேன்டி, அது அப்படி கிடையாது. ஏன்னா இதுல 2 விஷயம் எனக்கு இடிக்குது. ஒண்ணு, சந்தியாவை கொல்ல போன முத்து சந்தியாவை தானே கொண்டு இருக்கணும். சந்தியா இல்லன்னு தெரிஞ்சதும் திருப்பி இல்ல வந்திருக்கணும். ஆனா அவன் அப்படி செய்யலையே. சந்தியாவோட அம்மா காவேரி இல்ல கொண்டு இருக்கா. இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுமா, முத்துவும் ப்ரொஃபஷனல் கில்லர்லாம் கிடையாது. சும்மா கண்ட மேனிக்கு கத்தியெல்லாம் காட்டி குத்திடுற ஆள் கிடையாது. காரணமே இல்லாத மாதிரி காவேரிய போய் கொன்னு இருக்கான். அப்ப அதுக்கு என்னடி அர்த்தம்? ஏதோ தகராறு அவங்க 2 பேருக்குள்ள நடந்திருக்கு. நான் சொல்றேன்டி, அந்த தகராறு இந்த 25 லட்சம் ரூபா பணத்துக்காகத்தான் நடந்திருக்கணும். அப்படின்னா நீயோ நானோ நினைக்கிற மாதிரி இந்த முத்துன்றவன் சாதாரண ஆள் கிடையாது. பிளான் பண்ணித்தான் இந்த கொலை பண்ணிருக்கான். இஸ் a rascal and a scoundrel. எப்படி? என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன் அமுதா. இப்படி வச்சுக்குவோம். செல்வா அடிக்கடி சந்தியா வீட்டுக்கு போறான். அத பாக்குற முத்துவுக்கு கோவம் வருது. அந்த வீட்டை வாட்ச் பண்றான். அப்பவே அவனுக்கு சந்தியா ஊர்ல இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிருக்கு. ஏன்னா சந்தியா ஊருக்கு போய் 1 வாரத்துக்கு அப்புறம் தான் காவேரி அம்மா கொலை செய்யப்படுறாங்க. அப்போ முத்துவுக்கு சந்தியா ஊர்ல இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. முத்து அந்த வீட்டை வாட்ச் பண்றப்ப யாரோ ஒருத்தன் காவேரிக்கும் பாபுவுக்கும் 25 லட்சம் ரூபா பணத்தை கொடுக்கறத பாக்குறான். அவனுக்கு ஒரு யோசனை தோணுது. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சிங்கப்பூர் ஓடிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறான், பிளான் பண்றான். சரியான சான்ஸுக்காக காத்துட்டு இருக்கான். மா முடிக்கல. கொலை நடந்த ராத்திரி முத்து எதிர்பார்த்த மாதிரியே செல்வா காவேரியோட தகராறு பண்றான். அவ கழுத்தை நெரிக்கிறான். யாரோ கதவை தட்டுறத பார்த்து பயந்து ஓடிடுறான். இதுதான் சாக்குன்னு முத்து போய் காவேரிட்ட 25 லட்சம் ரூபா பணத்தை கேட்கறான். அவ தராம தகராறு பண்றான். அந்த கோவத்துல முத்து அவளை கத்தியால குத்திட்டு ஓடிடுறான். முத்து பணத்துக்காகவா கொலை பண்ணான்னு சொல்றீங்க? அண்ணனை காப்பாத்துறதுக்காக பண்ணனு தானே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அமுதா ஒன்னு கேக்குறேன், அண்ணனை காப்பாத்துற ஒருத்தன் ஒரு கொலை பண்ணா என்னடி பண்ணுவான்? கொலை பண்ண ஆயுதத்தை எங்கேயோ பதுக்கி வச்சுட்டு அவன் சிங்கப்பூர் போயிட்டான். ஒரு நல்லவன், நேர்மையானவன், பாசக்கார பிள்ளை பண்ற காரியமா இது? நான் சொல்றேன், முத்து சொல்ற ஸ்டேட்மெண்ட் பொய். அவன் நடிக்கிறான்டி. அவ்வளோ நல்ல மனசு இருக்கிறவன் சரண்டர் ஆகாம ஏன் சிங்கப்பூர் கிளம்பணும்? பாசத்தை காரணம் காட்டி தப்பிக்கலான்னு நினைக்கிறான். ஆனா இது பாசத்துக்காக நடந்த கொலை இல்ல, பணத்துக்காக நடந்திருக்கிற கொலை. முத்து செஞ்சிருக்கிறது கோல்ட் பிளட்டட் மர்டர். இவனை கோர்ட்ல நிக்க வச்சு கிழின்னு கிழிச்சு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கல என் பேர் தமிழரசி கிடையாது. சட்டத்தை ஈஸியா ஏமாத்திடலாம் நினைக்கிற இவனை மாதிரி அயோக்கியனுங்களை சும்மா விடக்கூடாது. ஏண்டி சிரிக்கிற? இல்ல, கோர்ட்டுக்கே இன்னும் போகல, வீட்ல உட்காந்து கேஸ் ஹிஸ்டரிய படிக்கும்போதே உங்களுக்கு மூக்குக்கு மேல கோவம் வருதே. நாளைக்கு கேஸ் ஆரம்பிச்சு முத்துக்காக ஆஜராக போற வக்கீல கிழின்னு கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட போறீங்க. அது யாரா இருந்தா என்ன, வரட்டும் பாத்துக்கலாம். ஆனா இந்த முத்து இருக்கான் பாரு, இவனை சும்மா விட மாட்டேன்டி. மத்த டீடைல்ஸ்ல கலெக்ட் பண்ண ஆரம்பி. சரிம்மா, கவனமா கலெக்ட் பண்ணு. கண்டிப்பா புத்தி எங்க வச்சு. கண்டிப்பா. சரி, குட் நைட். ஐ அம் ரெடி ஃபார் தி கேஸ். குருக்களே, சொல்லுங்க. அண்ணன் கவுன்சிலர் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருக்காரு. அப்படியா? முதல் நாளா அண்ணன் வேலையை ஆரம்பிக்க போறாரு. பிரம்மாதமா சூப்பரா அண்ணன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சார் சத்த பொறுத்துக்குங்கோ, முக்கியமான விஐபி வந்துட்டு இருக்கா. எங்க அண்ணனோட முக்கியமான விஐபி யாரு? என்ன விளையாடுறியா? ஐயரே, எங்க அண்ணன் செல்வாக்கு தெரியுமா உனக்கு? கட்சி மீட்டிங்கு போனாலே அண்ணனை காக்க வைக்க மாட்டாங்க. நீ யாரு, எதிர்கட்சியாளா? நான் குருக்கள் சுவாமி, இது பகவானோட சன்னிதானம். இங்க அரசியல் பேசாதீங்கோ, செத்த வெயிட் பண்ணுங்கோ. அப்படி யாரையா வரப்போறது? ஈஸ்வரி மேடம் வரப்போறாங்க. ஓ, ஈஸ்வரி மேடம் வரப்போறாங்களா? அப்போ வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை.
அண்ணே என்ன இருந்தாலும் நீங்க வெயிட் பண்றது எப்படின்னா? கொஞ்சம் சும்மாடுறா. அண்ணே நீங்க கோயிலுக்கு லைட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க, கோபுரத்துக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்கீங்க. அவங்க என்ன பண்ணாங்க? நல்லா கேட்டடா. கோயிலுக்கு நான் அது பண்ண இது பண்ணேன்னு நீ சொல்ற எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இந்த கோவிலை கட்டினதே ஈஸ்வரி மேடம் தான். அதனால கலெக்டரே வந்தாலும் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். குருக்களே, ஈஸ்வரி அக்கா வந்துட்டாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். கவுன்சிலர் மாணிக்கம் மேடம். புது பதவிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மேடம். என்ன அர்ச்சகர் உங்களையே நிக்க வச்சிட்டாரா? பரவாயில்ல மேடம். நீங்க வர்றீங்கன்னா காத்திருக்க கொடுத்து வச்சிருக்கணும். சரி இந்தாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் தெய்வ சந்நிதியில யாரும் யாருக்காகவும் காத்திருக்க கூடாதுன்னு சொல்லி? இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சு நான் இந்த கோவிலுக்கே வரமாட்டேன். மன்னிச்சுக்குங்கோ. அவர் யாரு? கவுன்சிலர். அவருக்கு மக்கள் பணியே ஜாஸ்தியா இருக்கும். பரவாயில்ல மேடம், அதனால என்ன? இது பாருங்க, அவரோட அர்ச்சனையை முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட அர்ச்சனை நீங்க பண்ணணும். 2 பேருக்கு சேர்த்தே அர்ச்சனை பண்ணிடுறேன். சககுடும்பானாம் க்ஷேமதைரிய வீரியவதி ஆயுளாரோக்கியேஸ்வரியானா விவர்த்தம் தர்மார்த்த